சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். சிறப்பு பேருந்துகள் மூலம் பந்தயம் நடைபெறும் இடத்துக்கு வந்த அவர்களுடன் உதவியாளர்கள், அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் வந்தனர். காவல்துறையினர் சோதனைக்கு பிறகு அவர்கள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர். பந்தயம் நடைபெறும் இடத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை தீவுத்திடல் அருகே ஃபார்முலா 4 கார் பந்தய பகுதியில் 100 ஆண்டு பழமையான ரோல்ஸ் ராய்ஸ் கார் பொதுமக்களின் பார்வைக்கு நிறுத்தப்பட்டது. 9010 என்ற மாடல் எண் கொண்ட இந்த கார் பழமையான ரேஸ் கார் வகையைச் சேர்ந்தது என இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இது ரோல்ஸ் ராய்ஸுங்க. ரோல்ஸ் ராய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேசிங் கார்லாம் இருக்குது ஆல்ரெடி, சரிங்களா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஓல்டு மாடல் கான்செப்டை நம்ம காமிக்கணும் நம்ம இந்தியாவில், சென்னையில். இப்போ யாருக்கும் தெரியாது இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு. இப்போ இருக்கிற அந்த இன்ஜின், அந்த கார்பெட், அந்த கெப்பாசிட்டிலாம் இதுலேயும் இருக்குது, ரோல்ஸ் ராய்ஸ்லையும் இருக்குது. ஆனால் மக்களுக்கு தெரில, யாருக்கும் தெரில. அது தெரியறதுக்கு வசதி தான் இதான் விஷயம். அதனால தான் ஒரு லிஃப்ட் ஆப்ரேஷன் கொடுத்து ஹைட் தூக்கி இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இதுவாக காமிக்க போகிறாங்க. அதான் வேறு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரகடம் நோக்கி செல்லும் சாலையில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பிரதமர் மோடி காணொலியில் தொடங்கி வைத்த சென்னை நாகர்கோயில் வந்தே பாரத் ரயிலை நாகர்கோயில் ரயில் நிலையத்தில் வரவேற்க வந்த இடத்தில் பாஜக மற்றும் காங்கிரசார் போட்டி போட்டு கோஷமிட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை பாஜகவினரும், விஜய் வசந்த் எம்பியை காங்கிரசாரும் தோளில் சுமந்தும் பூக்களை தலையில் தூவியும் முழக்கங்களை எழுப்பினர். சென்னை நாகர்கோயில் இடையிலான வந்தே பாரத் ரயிலின் இயக்கம் தொடங்கப்பட்ட நிலையில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் பயணிகளுக்கு அதிமுகவினர் கடலை மிட்டாய் கொடுத்து வரவேற்றனர். பாஜக மகளிர் அணியினர் கோலாட்டம் ஆடி ரயிலை வரவேற்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் குற்றச்சம்பவங்கள் நடைபெறும் இடங்களாக 350 பகுதிகள் கண்டறியப்பட்டு 24 மணி நேரமும் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாக எஸ்பி ஆல்பர்ட் ஜான் வர்கீஸ் தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 80 சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் வலி நிவாரணி மாத்திரைகளை கேட்டு வருவோருக்கு அவற்றை வழங்கக்கூடாது என மருந்தக உரிமையாளர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறினார். டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 350 கிட்ட ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு. கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸ், பாடிலி அஃபென்சஸ் ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஏரியாஸ்ல கூட உடனடியாக சிசிடிவி கேமரா பாதுகாப்பு கொண்டு வரதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு மூவிங் சிசிடிவி சிஸ்டம் கூட நாங்கள் கொண்டு வர போகிறோம்.
ஈகிள் பீட்னு சொல்லி ஒரு மூவிங் சிசிடிவி டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேஜர், அதாவது மோஸ்ட்லி டவுன் ஏரியாஸில் உள்ள மேஜர் கிரைம்ஸ் நடக்கிற இடங்கள், அதில் மேஜர் பொதுமக்களுக்கு தொந்தரவு உள்ள மாதிரி ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், இல்லை ரவுடிசம், இல்லை ராபரி, மொபைல் ஸ்நாச்சிங், அந்த மாதிரி உள்ள இடங்களில் ஒரு வெஹிக்கிளே போட்டு கண்காணிப்பு கேமராஸ் வைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கூட கொண்டு வர போகிறோம். திருப்பூரில் கடந்த 2 ஆண்டுகளில் 70க்கும் மேற்பட்ட ஏற்றுமதி நிறுவனங்கள் அங்கீகாரமற்ற இடைத்தரகர்களை நம்பி சுமார் 300 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை சந்தித்துள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அங்கீகரிக்கப்படாத முகவர்கள் என்ற பெயரில் இயங்குபவர்கள் சிறு குறு நிறுவனங்களை டார்கெட் செய்து அவர்களிடம் போலியான ஆர்டர்களை கொடுத்து அந்த கமிஷனை வாங்கி கொண்டு ஏமாற்றுவது. கொரோனா காலகட்டத்திற்கு பின்பு நாங்கள் சந்தித்து எங்களுக்கு வரக்கூடிய இதுவரைக்கும் வந்த கம்ப்ளைண்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் மதிப்பென்று சொல்லக்கூடிய அளவில் பார்த்தால் கிட்டத்தட்ட 200-300 கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில்